அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. 1. தேங்காயின் வெளித்தோல் ஷரீஅத். 2. தும்பு தரீகத். 3. சிரட்டை ஹகீகத். 4. பருப்பு மஅரிஃபத். 5. துருவல் வாஹிதியத். 6. பால் வஹ்தத். 7. எண்ணெய் அஹதியத். இவ்வாறு மேற்கூறும் ஷரீஅத் தரீகத் முதலான 7 படிகளையும் பிரித்து கொள்ளலாம். எனவே தேங்காயின் வெளித்தோல், சிரட்டை, பருப்பு, பால் முதலானவற்றிலெல்லாம் இருந்துதான் எண்ணெய், பருப்பை துருவி பிழிய அவ்வெண்ணெய் பாலுக்காகி அப்பாலை பதப்படுத்தி எடுக்கப்பட்டதே எண்ணெய் எனும் தனிப்பொருளாகும். அவ்வாறேதான் ஹக்கு உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் கலந்திருக்கிறது. எவ்வாறு எண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்டதோ அவ்வாறு ஹக்கை தனியாக பிரிக்க முடியாது. ஹக்கு எவ்வாறு ஹல்குகளெல்லாம் கலந்திருக்கின்றது என்பதை காட்டவே உதாரணம் கூறப்பட்டுள்ளது. உதாரணங்கள் ஹக்குக்கு உதாரணமாக. இவ்வாறே ஹக்கையும் பிரித்தெடுக்கலாம் என கூறுவது முழு மடமையாகும். அவ்வாறு நினைத்து சக்திதான் ஹக் எனவோ ஒளிதான் ஹக் எனவோ கூறின் அது இணை வைத்தல் எனும் ஷிர்கை உண்டு பண்ணும். ஹக்குடைய நூர் அனைத்திலும் உண்டாயிருக்கிறது. அந்த நூருடைய லுஹூர் என்னும் தோற்றம் சகல வஸ்துக்களாயும் வெளியீடாயிருக்கிறது. பல துவாரங்கள் இடப்பட்ட ஒரு மட்குடத்தினுள் ஒரு விளக்கேற்றி வைத்தால் ஒவ்வொரு துவாரத்தின் வழியாயும் அந்த ஒளிக்கிரணம் பெரிது சிறிது நேர்கோளங்களாய் பல உருவத்திலும் அந்த ஒரே சோதிதான் வெளியாகும். விளக்கம்: இந்த ஜோதியே அனைத்துமாய் காட்சியளிக்கும் ஹக்கு. இது உதாரணத்துக்காக கூறப்பட்டதாகும். ஆதலால் ஜோதியே ஹக் எனவும் ரூஹே ஹக் எனவும் கூறுவது பெரும் ஷிர்காகும். சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுபுஸ் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் ஹகாயிகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து